மார்னிங் எழுந்திருக்கும் போதே அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ண தேவையில்லை, அதனால கொஞ்சம் மெதுவாகவே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மெதுவாக சமைக்கலான்னு தோணுனப்போ பிரியாணி ஆசை வந்துருச்சு. வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணது. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணேன். ரொம்பவே சிம்பிளாக பண்ணேன். பிரியாணிக்கு எப்போவுமே சீரக சம்பா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. பாஸ்மதியை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் வந்து எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். ஆனால் மசாலாஸ்லாம் வந்து இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணிட்டேன். பச்சை மிளகாயோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இன்றைக்கி வந்து கிரைண்ட் பண்ணி தான் போட்டது. பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். ஏன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா வந்து சேர்த்து நான் அதிலே அரைச்சிட்டேன். கொஞ்சமாக நான் ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிரியாணி மசாலா தான் லைட்டாக வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். பாதிக்கு பாதி தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். 1.5 கப் நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி, அதுல 1.5 கப் வந்து ஒரு தேங்காய் பால் வந்து மெஷர் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். 1/2 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சமா தயிர் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்து ஃபுல்லா விட்டுருங்க. 2வது விசில் வர விட வேணாம். 10 மினிட்ஸ் வந்து தம்ல விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுவா விசில் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. இது கூடவே நான் தயிர் பச்சடியோட மட்டும்தான் சர்வ் பண்ணேன். அதுவே டேஸ்டா இருந்தது. நல்ல உதிரியா வந்திருந்தது. பிரியாணி மைல்டா சாப்பிட பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.